The space is getting smaller. The floor is sinking, and the walls are closing in. I can't breathe. It's too tight. Please, make it stop. வெல்கம் பேக். முள்ளு மலரும் நிகழ்ச்சியில அடுத்த எபிசோட்ல நம்ம இந்த ஸ்பைனோட அமைப்பு, முதுகுத்தண்டோட அமைப்பு, அது பாதிக்கப்படுறதுனால என்ன பிரச்சனைகள் ஏற்படுது பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்க, ஒரு மனுஷன் வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்காரு. அப்ப அந்த வீடு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கூரையும் கீழே தரையும் அமைப்பு கொண்டது, நடுவில் வந்து மனுஷன் இருக்காரு. இப்ப இங்க என்ன மாற்றங்கள் நடக்குது பாருங்க. இதுல இந்த கூரை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டு அப்படியே டேமேஜ் ஆயிட்டு அப்படியே கொஞ்சமா சாயுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தரைத்தளமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆயிட்டு விரிசல் ஏற்பட்டு அடியில் இருக்கிற இடர்பாடுகள்லாம் வந்து அந்த மனுஷனை தாக்கும் போது நம்ம அந்த மனுஷனுக்கு ஏற்படுற தாக்கம் என்னன்றது வந்து நம்மளால உணர முடியும். பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டு கஷ்டப்பட்டு நெருக்கத்துக்கு ஆளாகப்பட்டு இந்த ஆஸ்பெஷியா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதை நம்ம ஒரு அனாலஜி பண்ணி பார்த்தோம்னாக்க நம்மளோட தண்டுவடத்தோட அமைப்பு அதே மாதிரி தான், ஒரு வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் ஜஸ்ட் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்றது கிராஸ் செக்ஷன்ல சொல்றோம். அப்ப கீழே வந்து தரைத்தளம், இதுதான் நம்ம டிஸ்க்குன்னு சொல்றோம். அப்புறமா மேல பார்த்தோம்னாக்க போனி ஆர்ச் இருக்கும், அதாவது லேமினான்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் லேமினா, நடுவில் வந்து கனெக்ட் பண்ற பெடிக்கல் சொல்லுவாங்க. ஸோ இது போஸ்டீரியர் ஆர்ச்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க்கு, வெர்டிபிள் பாடி இதெல்லாம் இருக்கும். ஸோ நடுவில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பயணம் செய்யும். ஸோ இந்த நரம்பு வந்து நம்ம மூளையிலேருந்து ஆரம்பிச்சு வால் பகுதி வரைக்கும் பயணம் செஞ்சு நம்மளோட ஒவ்வொரு உறுப்புக்குமே கை, கால், இடுப்பு, ஸோ வயிற்று பகுதி எல்லாத்துக்குமே வந்து அந்த நரம்பு வந்து உங்களுக்கு சப்ளை ஆகுது. ஸோ மூளையிலேருந்து நரம்பை வந்து செயல்படுத்துறது வந்து இந்த ஸ்பைனல் கெனால் வழியாக தான் போகுது. இந்த ஸ்பைனல் கெனால் தான் வந்து ஸோ ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே லேமினா, கீழே வந்து டிஸ்க்கு மற்றும் தண்டோட அட்ஜசன்ட் செக்மெண்ட். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி நம்ம வந்து ஓமம் பண்ணி பார்க்கலாம். இதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸ்பைனல் கெனால் டிசார்டர்ஸ். இது டிஸ்க் ஆகட்டும், இல்ல சுத்தி இருக்கிற ஜாயிண்ட் ஆகட்டும், அத உள்ள இருக்கக்கூடிய ஃபிளாவம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இதெல்லாமே வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மனுஷன் எப்படி கஷ்டப்படுறாரோ அதே மாதிரி இந்த நரம்பும் ப்ரெஷர் சிம்டம்ஸ் ஏற்பட்டு அதனால வரக்கூடிய விளைவுகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இந்த ஸ்பைனல் கெனால்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய டிசீஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அது வரைக்கும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னாக்கா, ஸ்பைனல் கெனால் சுற்றி இருக்கிற அமைப்புகள், எலும்பு, ஜவ்வு, லெகமெண்டம் ஃபிளாவம் சொல்லக்கூடிய பகுதி, பிளஸ் மெயினா ஒரு எலும்பையும் இன்னொரு எலும்பையும் வந்து கனெக்ட் பண்றது தான் ஃபேசிட் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. இதுதான் மெயினா வந்து தேய்மானம் ஏற்பட்டு, எப்படி நம்ம முட்டிக்குள்ள தேய்மானம் இருந்தோ அது மாதிரி இந்த ஃபேசிட் ஜாயிண்ட்ல தேய்மானம் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து முதுகுத்தண்டு லூஸ் ஆகி ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு நம்ம முள்ளும் மலரும் எபிசோட் 2ல பார்த்தோம்னா ஸ்பைனல் கெனாலோட அமைப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல வந்து இதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் ஸ்டே டியூன் டு தமிழ் ஸ்பைன் டாக்டர். Simple life inside this hut, no worries, but now my house collapsed, I'm hurt inside, suffering from pain and agony. I can breathe, oh please help